தலைப்பு காத்து கண்டு கல. அதாவது காத்திருந்து கண்டுகொண்டு பின்பு கலந்து உறவாட வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் சுருக்கமாக காத்து கண்டு கல அப்படிங்கிற தலைப்பாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கட்டுரையை ஒரு தடவைக்கு 2 முறை படிங்க. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்லப்பட்டிருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். அதாவது வெளியே பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும், உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அவர் வேற மாதிரி இருப்பார். பலர் பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே கெட்டவங்க. சிலர் பார்க்கறதுக்கு கொடூரமாக கெட்டவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உண்மையிலே நல்லவங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா பேர்த்த நம்ம பார்க்குறோம். நாம் கூட சொல்லுவோம், ஆரம்பத்தில் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப மோசமானவர்னு நினச்சேங்க, பழக தான் தெரியுது எவ்வளோ அன்பானவர்னு. சில பேர் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் அவங்க பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது, ஆனால் சமயம் பார்த்து காலை வாரி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது ஒருத்தர் பேசுறது, பழகிறது, நடந்துக்கிறத வச்சு நாம் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இவர் இந்த மாதிரி ஆள்னு. ஆனால் உண்மையிலேயே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஆள் மனதில் சில எண்ணங்கள் பதிவாகியிருக்கும். அதை பொறுத்து தான் அவர் உண்மையிலே யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதாவது உண்மையிலே சொல்லப்போனால் நாம் யாருன்னு நமக்கே தெரியாது, இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கே தெரியாது. அப்போது என்னை பற்றி எனக்கே தெரியாதப்போ கூட பழகிற நண்பர்கள், உறவினர்கள், மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? உடனே கேட்பீங்க, அது எப்படி நான் யாருங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம். ஒரு நாள் எங்கள் ஊர் செல்லபுரம், கோயம்புத்தூரில் செல்லபுரம். அந்த ஊரில் 4 தெரு சந்திக்கிற இடத்துல சிவாலயா தேட்டர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அரசியல் கூட்டம், ஆளுங்கட்சி அரசியல் கூட்டம் அங்கே போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நகைச்சுவை என்னென்னா, கடந்த 2 வருஷமாக அந்த 4 ரோட்டில் ரோடை எப்போவுமே வெட்டி போட்டிருப்பாங்க, வண்டி போகவே முடியாது. எனக்கு புரியல, 2 வருஷமாக ஒரு ரோட்டை போடுறக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த தொகுதியில் ஆளுங்கட்சி தோத்துருச்சு. இப்போ புதுசாக ஒரு அரசியல் ஓட்டு வாங்குறதுக்காக அரசியல்வாதிகள் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த தொகுதியிலெல்லாம் ஆளுங்கட்சி தோற்று போச்சோ அந்த ஊரை வெட்டி போட்டுறது, ரோடெல்லாம் வெட்டி போட்டு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே கிடக்கும், குண்டும் குழியுமா கிடக்கும். சும்மாலாம் இல்லை, வண்டி ஓட்டவே முடியாது. சில நேரத்தில் ஜல்லி கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க, சில நேரத்தில் நடுவில் பிரிட்ஜு கட்டுறேன்னு சொல்லி ஓட்டை போட்டு வச்சுருவாங்க. ஸோ மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு 4 நாளுக்கு முன்னால், கரெக்டாக 10 நாள் முன்னாலங்க. இதெல்லாம் பொதுமக்கள் எப்படி தான் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு தெரியல. எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னால் ரோட்டை பலபலன்னு போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சுட்டு ஓட்டு கேட்பாங்க. நீங்கள் அந்த கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ரோடு அதே மாதிரி இருக்கும், இல்லைன்னா மறுபடியும் வெட்டி போட்டுருவாங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும். இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் இந்த டெக்னிக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை கேட்குறதுக்கு எந்த மக்களுக்கும் தில்லு தைரியமோ கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஊர் தான் எங்கள் ஊர். அங்கே நான் நினச்சிட்ருக்கிறேன், நான் ஒரு அமைதியானவன், எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சு காரியத்தை சாதிப்பேன்னு உண்மையிலே நான் என்னை நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு தான் புரிஞ்சுது, எனக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் பயங்கரமான கோவக்காரன் அப்படின்னு. அப்போ அந்த ரோட்டு வழியாக நான் காரில் வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளுங்கட்சிக்காரங்க ஏற்கனவே ரோடு அங்கங்கே வெட்டி போட்டு சாதாரணமாகவே டிராஃபிக் ஜாமாக இருக்கும். ஆனால் அந்த நடுவில் 4 ரோட்டுக்கு நடுவில் வந்து ஒரு மேடையை போட்டு இவனுக்கு கும்பலாக நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தானுங்க. வண்டியால் நின்றுட்டுருக்கு. அப்போது எனக்குள்ளே இருந்த ஒருத்தன் காரோடைய ஹார்னை அடிக்க ஆரம்பித்தான். நான் ஹார்ன் அடித்தேன் பாருங்க, ஹார்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அந்த மீட்டிங்கே நின்று போச்சு. ஏன்னா நான் கொடுக்குற ஹார்னில் கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உடனே எல்லா போலீஸ்காரங்க எல்லோரும் என்னோடய காரை பார்க்குறாங்க, வராங்க, என் பக்கத்தில் வராங்க. என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எனக்கு ரோடு கிளியர் ஆகணும், ரோடு ஏற்கனவே மோசமாக இருக்குது, இதில் மேடை போட்டு வேறு பேசிகிட்டு இருக்கீங்க, அரசியல்வாதிகள்னால் பொதுமக்கள் நல்லது செய்யறக்கா இல்லை கெட்டது செய்யறக்கா இருக்கீங்க,
ரோடை சரி பண்ணுறதுக்கு வக்கு இல்லை, இதில் மீட்டிங் வேறு, அரசியல் வேறுன்னு நான் பாட்டுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ போலீஸு மீடியா எல்லாம் இருந்தவங்க என்னை யாருமே திரும்பி திட்டல. ஏன்னா நான் கேட்ட கேள்வி நியாயமாக இருந்துச்சு. அதனால் உடனே எல்லாரும் என்னுடைய காரை ரிலீஸ் பண்ணுறக்காக எல்லாரும் வழி விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்குள்ள ஆள் மனதில் இந்த அரசியல்வாதிகள் மேலே ரொம்ப பெரிய கோபம் இருக்குன்னு. ஆனால் வெளியே நான் ஒரு அமைதியான ஆள்னு காட்டிக்கிறேனே தவிர எனக்கு ஆள் மனதில் அவ்வளவு கோபம் இருக்குங்கிறது அன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நானும் யாருன்னு சில நேரத்தில் நமக்கே தெரியாது. சந்தர்ப்பம், சூழ்நிலை, வாய்ப்புகள் வரும்பொழுது தான் உண்மையான நமது சுயரூபம் தெரிய வரும். ரெண்டாவது உதாரணம், இந்த மதுரை பக்கத்தில், சில கோயம்புத்தூரில், செங்கல்பட்டில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் டோல்கேட் வச்சுருப்பாங்க, பணம் வசூல் பண்ணுறது. அது குறிப்பிட்ட கால அவகாசம் முடிஞ்ச உடனேயும் அந்த லோக்கல் இருக்கிற எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்களா கலெக்ஷன் பண்ணி பிரிச்சுக்குவாங்க. இப்படி சில டோல்கேட்டுகள் எனக்கு தெரியும். எந்தெந்த டோல்கேட்டு டேட் முடிஞ்சு போச்சு, டேட் முடிஞ்சு இவனுக்கு கலெக்ட் பண்ணிருக்காங்கிறது எனக்கு சில டோல்கேட்டுடைய அந்த இடம் தெரியும். அப்போது அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்னதான் சண்டை போட்டாலும், ஏன்னா போலீஸு, அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்க சாதகமாக இருக்கிறனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் சண்டை போட்டு வரலாம், மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம கொடுக்க வேண்டிய 20 ரூபாய் கொடுக்காமல் இருக்கலாம். இதனால ஒரு டிராஃபிக் ஜாம் 1/2 மணி நேரம் ஆகும். மறுபடியும் வழக்கம் போல் போகும், வழக்கம் போல் வாங்க போகிறாங்க. இது ஏற்கனவே தெரியும். இதுதான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க வீட்டில் சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் அதே மாதிரி ஒரு டோல்கேட்டில் அந்த குறுக்க ஒரு ஒரு பொருளை வச்சு நிறுத்தி பணம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன மீறி நான் திடீர்னு காரை ரைஸ் பண்ணி அவன் குறுக்க வச்சு இடிக்கிற மாதிரி வேகமாக போனோன்னே அவன் பயந்து போய் ஓடி போக நான் வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஒரு செகண்டுக்கு முன்னால் நான் அப்படி பண்ணுவேன்னு நான் பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரே செகண்டில் என்னை மீறி அந்த கார் வேகமாக போய் காசு கொடுக்காம நான் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் என் சுய ரூபமே வந்துச்சு, எனக்கு தெளிவு வந்துச்சு. நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டணும்னு. அப்புறம் தான் புரிஞ்சது, எனக்குள் இருக்கிற அந்த கோபக்காரன் அன்னைக்கு வெடிச்சிருக்கிறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஆனால் நிறைய உதாரணம் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது, நான் யாருன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு ஒரு கடைசியாக உதாரணம் சொல்கிறேன். ஒரு சில பேர் எனக்கு பணத்தாசையே இல்லை, எனக்கு பணம்னா எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை, எனக்கு பணமெல்லாம் அதை நான் மதிக்கவே மாட்டேன்னு சில பேர் வாயில் சொல்லுவாங்க. கூட்டிருக்கிற எல்லாரும் நம்புவாங்க. உதாரணத்துக்கு அவர் ஒரு காட்டு வழியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சூட்கேஸில் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தையும் ஒரு விசிட்டிங் கார்டையும், அந்த விசிட்டிங் கார்டில் ஒரு பெரிய கம்பெனியோடைய முதலாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டையும் வச்சுட்டு வந்துடணும். சுற்றி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும். அவருக்கு தெரியாமல் அவர் அந்த பணத்தை எடுத்துட்டு சுற்றி பார்ப்பார், யாருமே பார்க்கல. இப்போ தான் அவர் உண்மையான சுயரூபம் அவருக்கே தெரிய போகுது, நமக்கும் தெரிய போகுது. அவர் உண்மையிலேயே அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த செல்ஃபோன், அந்த விசிட்டிங் கார்டு இருக்கிற ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி 5 லட்ச ரூபா பணம் பெட்டியோட காட்டில் கிடந்துச்சு, உங்கள் விசிட்டிங் கார்டு இருந்துச்சு, இது உங்களுக்கு தான் கேட்டு கொடுத்துட்டாருன்னா அப்போ மட்டும்தான் அவர் பணத்தாசை பிடிக்காதவர் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அந்த செகண்டில் தான் உண்மையிலேயே நம்ம யாருங்கிறது தெரியுங்க. அப்போ தான் நமது உள் மனசு, ஆள் மனது உடனே யாருமே பார்க்கலே இல்லை, தெரியாதல்ல, அப்போ நாம் இந்த பணத்தை எடுத்துக்கலான்னு அந்த விசிட்டிங் கார்டை கிழிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு பணத்தாசை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இடம், புகழ், பெண், ஆண், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. ஸோ யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் அப்படிங்கிறது வரும்பொழுது அப்போத்தான் நம்ம உண்மையான சொரூபம் யாருங்கிறத காட்ட போகிறோம். சில பேர் பெண் ஆசையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ வரும்பொழுது தான் உண்மையிலேயே நமக்கு அந்த பெண் ஆசையோ இல்லை பெண்களுக்கு ஆண் ஆசையோ இருக்காங்கிறத சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு எந்த மாதிரி ஆளு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ டீப்பாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இது மூலயமா நமது வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த கட்டுரை மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா,
நான் யாருங்கிறது எனக்கே தெரியாது, உலகத்தில் உள்ள யார் யாருங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது மட்டும்தான் உண்மையான அவங்க சுயரூபம் அவங்களுக்கே தெரியுங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நமது வாழ்க்கை நிம்மதியாக வாழலாம். அதுக்கும் நிம்மதியாக வாழ்றதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஏன் கவலை, கோபம், டென்ஷன், பயம், விரக்தி, குடும்பத்தில் தகராறு, நண்பர்களுக்குள்ள விவாதங்கள், உறவுகள் பிரிகிறது, பார்ட்னர்ஷிப் பிரிகிறது, சொத்து தகராறு, இதெல்லாம் எல்லாமே வரக்கு என்ன காரணம்னா, கூட இருக்கிறவங்க யாருன்னு இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்றதில்ல, அதை தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ எல்லாரும் சொல்றோம், என் நண்பர் என்னை ஏமாத்திட்டாரு, நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் இல்லை. நீங்க எதிர்பார்த்தீங்க, அவர் மாதிரி தான் இருப்பாரு. நீங்க அவர் இப்படித்தான் இருக்கணும் எதிர்பார்த்தது உங்க தப்பு. என் மனைவி என்னை ஏமாத்திட்டா, என் கணவர் அவரு சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு, என் குழந்தை ஏமாத்திருச்சு. இப்படி நமது வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் மற்றவங்களை நாம குறை சொல்றோம். இங்க மற்றவங்களை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க யாருங்கிறத நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவங்க உண்மையான சுயரூபத்தை காட்டுற போது நமக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்குது, கவலை வருது, கோபம் வருது. உதாரணத்துக்கு எனது நண்பர் ஒருவர், அவரு பணம் தான் வாழ்க்கை, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். இதை நான் புரியாத வரைக்கும் அவர் மூலியமா எனக்கு நிறைய நஷ்டமாயிட்டு இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னே இப்ப நானும் என் நண்பரும் ஒன்னா தான் இருக்கிறோம். ஆனா அவர்னால எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் பணத்தாசை பிடிச்ச ஒரு ஆளுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட நடக்கிறேன், வாழ்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு நண்பர் ஒரு பேப்பர் படிக்கும் பொழுது அது ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. சிங்கப்பூர் ஜெயிலில் இருந்து ஒரு கைதி தப்பி ஓடி பக்கத்தில் உள்ள தீவுக்குள் பூந்து விட்டான். இதை படிச்ச உடனே அவர் முகத்தில் ரியாக்ஷன் நான் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன டேலண்ட், திறமையான ஆளுப்பா, எப்படி சிங்கப்பூர் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கா ஒருத்தன்னா அப்படின்னு அவனை பத்தி பெருமையா பேசினாரு. அப்பத்தான் அவருடைய சுயரூபத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் ஒரு ஃப்ராடு அப்படின்னு. நல்லா யோசிங்க, சிங்கப்பூர் ஜெயிலிருந்து ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா உண்மையிலேயே நல்ல எண்ணம் கொண்டவங்க எப்படி சொல்லுவாங்க, பாரு அங்க போய் தப்பிச்சிருக்கேன் பாரு, இவன் நல்லா உருப்படுவானா அப்படின்னு திட்டினாங்கன்னா இவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். இதே திறமையா தப்பிச்சிட்டா அப்படின்னு யாராவது கமெண்ட் படுத்தினா இவங்க அந்த மாதிரி திறமையா பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். இது மூலியமா மற்றவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த உதாரணம், ஒரு அரசியல்வாதி 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு பேப்பர்ல பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்றாரு, செம டேலண்டரா, 1000 கோடி ரூபாய் என்னமா சூப்பரா பிளான் பண்ணி ஊழல் பண்ணிருக்காருன்னு ஒருத்தர் சொன்னாராவே இவரு பணத்துக்காக என்ன வேணா செய்யற ஆளுன்னு அர்த்தம். இதே அந்த பேப்பரை படிச்சுட்டு இவன்லாம் ஒரு மனுஷனா, மக்கள் பணத்தை 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காருன்னு திட்டினா இவர் நல்லவர்னு அர்த்தம். ஸோ ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். அவங்க லைப்ரரி போய் பார்க்கணும். அதாவது அவங்க வீட்டில் அவங்க எந்தெந்த புக்கெல்லாம் விரும்பி எடுத்து அவங்க இந்த புக்கெல்லாம் நான் படித்தேன், இல்லை படிச்சுட்டு இருக்கிறேன், இல்லை படிக்க போறேன்னு சொல்லி ஒருத்தருடைய நூலகத்தை, சொந்த நூலகத்தை பார்த்தால் அவரை பற்றி சொல்லலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அவர் என்னென்னலாம் புக்கெல்லாம் படிச்சிருக்காருன்னு ஒரு 10-15 புக்கு அவரை பார்த்தா போதும் இவர் எப்பேற்பட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அனில் அம்பானி இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அர்த்தம். இப்படி அந்த புக்கு பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன மாதிரி ஆளுகன்னு. அதே மாதிரி ஒருத்தர் பேப்பர் படிக்கும் பொழுது கூட இருந்து அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கேட்டா போதும் இவங்க எப்பேற்பட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு கெட்ட விஷயங்களை எல்லாம் படிக்கும் பொழுது இவங்க பெருமையா பேசினாங்கன்னா இவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம். நல்ல விஷயத்தை படிக்கும் பொழுது பாராட்டினாங்கன்னா நல்லவங்கன்னு அர்த்தம். இப்படி சைக்காலஜி, ஒருத்தர் பேசுற வார்த்தைகள், அவங்க பார்க்குற விதம், செய்யற விதத்தை பொறுத்து உண்மையிலேயே இவங்களுக்குள்ள எந்த மிருகம் தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பழகினா நம்ம உலகத்துல எல்லாத்துக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், நட்பா இருக்கலாம். ஆனா அவங்க நம்மளை ஏமாற்ற முடியாது, அவங்களால நமக்கு கஷ்டம் வராது. அது மனைவியாகட்டும், கணவனாகட்டும், அம்மாவாகட்டும், மகளாகட்டும், மகனாகட்டும், யாரா இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி உணர்ச்சிகள், தனித்தனி கடமைகள், தனித்தனி கொள்கைகள், தனித்தனி அனுபவங்கள் இருக்கு. உங்க பையன் உங்க பொண்ணுங்கிறக்காகலாம் நீங்க நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியாது. அவங்க தனியாள். ஸோ பல பேர்
எங்க வீட்டு பையன் எங்க வீட்டு பொண்ணு இப்படி பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க, அதுவே தப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி உணர்ச்சிகள் இருக்கு. அதனால இனிமேல் தயவு செய்து யாருகிட்டையும் ஏமாறாதீங்க. ஏமாறக்கூடாது அப்படின்னா முதல்ல அவங்கள பத்தி நாம் புரிஞ்சுக்கணும். அதனால 3 விஷயத்தை கடைபிடிப்போம். முதல்ல ஒருத்தர்கிட்ட பழகும் பொழுது முதல்ல காத்திருக்கணும். அது என்ன காத்திருக்கணும்? எடுத்த உடனே உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாது. உண்மையிலேயே இவங்களுக்குள்ள யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஆரம்பத்துல இருந்தே பாதுகாப்பா அவங்கள நம்பாம, அதே சமயத்துல நம்ப மாட்டேன் அப்படிங்கிறத வெளியே காட்டிக்காம, எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் கூட பழகிறதா நினைச்சு பொறுமையா பழகிட்டு இருக்கணும். பழக 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 அவங்க பேசுறது, பழகிறது, நடக்கிறத வச்சு அவங்களுக்குள்ள உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படிங்கிறத மெதுவா கண்டுபிடிக்கணும். முதல்ல காத்திருக்கணும், அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு முடிச்சோம்னா தான் அவங்களோட கலக்கணும். கலக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அவங்கள நம்பணும். இந்த டெக்னிக்கை நம்ம எப்போ பயன்படுத்துகிறோமோ இனிமேல் நமது வாழ்க்கையில் இந்த ஏமாற்றம், கவலை, கோபம், டென்ஷன், பயம் இது எதுவுமே வராது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம், அது எப்பவுமே உஷாராக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நாம் எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம கூட இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க தான். நாம் எப்போ பார்த்தாலும் அவங்கள திட்டிகிட்டே இருப்போம். என் மனைவி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, என் கணவர் என்னை ஏமாத்திட்டாரு, எங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நாம் ஏமாந்துட்டோங்கிறதா உண்மை. இனிமேல் உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிற அந்த கனவுக்காக, லட்சியத்துக்காக வாழ்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடணும். இல்லைன்னா நமது வாழ்க்கையில் எப்பவுமே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லுவார், மனுஷனை மனுஷனா பார்க்காத, ஒவ்வொருவரும் மிருகமாக பாருன்னு சொல்லுவார். ஒரு சில பேர் குரங்கு புத்தி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு சிங்கம் புத்தி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு எறும்பு புத்தி இருக்குன்னு வேதாத்திரி மகரிஷி ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அதனால இனிமேல் மனிதர்களை மனிதர்களாக பார்க்காதீங்க. அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த மிருகம் என்ன மிருகம்னு கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னு அவங்க எவ்வளோ பெரிய டைனோசராக இருந்தாலும் அவங்கள ஒதுக்க வேண்டாம், அவங்க கூடவே இருக்கணும். ஆனால் நாம் அவங்கக்கிட்ட ஏமாறாமல் முதல்ல நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும். ரெண்டாவது, அடுத்த வேலையாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை பணத்தாசை பிடிச்ச ஒரு ஆளாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, பணத்தினால ஒன்றும் உலகத்தில் சாதிக்க முடியாது, பணம் சம்பாரிச்சவங்கெல்லாம் இப்போ மண்ணுக்குள்ளே தான் போயிருக்காங்க, இப்படி மெதுவாக கொஞ்சமாக சொல்லி நேரடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்களுக்கு மட்டம் தட்டி பேசாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்க சப்கான்சியஸ் மைண்டை மாற்ற வேண்டியது நமது கடமை. அதனால் இனிமேல் நாம் நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஐடியா, காத்து கண்டு கலக்குவோம். அதாவது காத்து கண்டு கலை அப்படிங்கிற இந்த ரகசியத்தை, வித்தையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இனிமேல் மற்றவங்ககிட்ட பழகும் பொழுது நாம நிம்மதியாக வாழ்றதுக்கு முடியும். அதனால இனிமேல் நமக்கு நடந்த எல்லா கெட்ட காரியத்துக்கும் மற்றவர்களை தவறு சொல்லாம இதுல நாம என்ன புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படிங்கிற யோசிச்சு அதுக்கப்புறம் நாம நிம்மதியாக வாழணும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சப்கான்சியஸ் மைண்டுங்கிற ஆள் மனதில் இருக்கிற பதிவுகள் தான் எல்லாத்துக்கும் காரணம். உதாரணமா எனது நண்பர் ஒருத்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் ரோட்டில் யாராவது கஷ்டப்பட்டால் தாங்க முடியாது. ஒரு நாள் அவர் நைட்டு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு ஒரு கடையில் டீ சாப்பிட்ருக்கும் பொழுது அவருடைய பைக்கை ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்காரு. ரோட்டில் போன ஒருத்தர் சைக்கிளில் தண்ணி அடிச்சுட்டு வந்த ஒருத்தர் இவர் நின்றுட்டு இருந்த பைக்கில் இடிச்சு கீழே விழுந்துட்டார். இவர் நம்ம பைக்கில் விழுந்தாரே அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் உடனே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காரு. காலையில் அந்த மனுஷன் உயிர் போயிடுச்சு. அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் நீ தான் பைக்கில் அடிச்சிருப்ப, அதனால தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கேன்னு சொல்லி இவர் என்னதான் சொல்லியும் ஒத்துக்காம அவர் மேலே கேஸ் போட்டு கடந்த 5 வருஷமா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு இருக்கிறாரு. மன உளைச்சல், அவங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, வேலைக்கும் போக முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. அப்போ ஒரு நல்ல மனிதனாக இருந்த அவர் இப்போ கெட்ட மனிதனாக மாட்டார். கெட்ட மனிதன்னா என்ன? இன்னைக்கு ரோட்டில் யாராவது சண்டை போட்டிருந்தா இவர் பார்க்காம போயிட்டே இருக்கிறாரு, யாருக்கும் உதவி செய்யறதே இல்லை. ஏன்னா ஆள் மனதில் ஒரு மிகப்பெரிய பதிவு ஏற்பட்டுருச்சு, நல்ல காரியம் செய்ய போனால் நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பதிவு ஏற்பட்டுருச்சு. இப்போ
ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் அவர் போய் தேவையில்லாமல் உதவி செய்யும்பொழுது நான் கேட்பேன், உங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் எங்கே தேவையில்லாமல் போய் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறீங்க கேட்கும்போது அவர் அது எப்படி முடியும், அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போது நடு ரோட்டில் சாக கிடந்தாலும் இவர் நான் கூட போவேன், ஆனால் இவர் போக முடியும். ஏன்னா எனக்கு இன்னும் இந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆகலை, அவருக்கு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் பாஸ்கர் வந்துடுங்க, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஆள் மாறிட்டார். ஏன் ஆள் மாறிட்டார்? ஆள் மனதில் ஒரு பதிவு ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆள் மனதில் பல பதிவுகள் டெய்லி ஏற்படுது, சில நேரங்களில் அழியுது. இந்த பதிவுகளுடைய மொத்த தொகுப்பு தான் கேரக்டர் அப்படிங்கிற குணம். அப்போது ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறது நல்லது, அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு அவர் ஆள் மனது நம்புது. அதனால் அவர் ஊரை ஏமாத்துறாரு, பொய் சொல்கிறாரு. நாம் அவரை திருத்துறத விட அவர்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். திருத்துறது 2வது வேலை. அந்த மாதிரி இன்னொருத்தர் பல பெண்களோட உறவு வச்சுக்கிறாரு. கேட்டால் அது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே நான் ஒரே ஒரு பெண்ணோட தான் உறவு வச்சுருந்தேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நான் வெறுத்து போய் எல்லா பெண்களையும் ஏமாத்துறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பல பெண்கள் பல ஆண்களை ஏமாத்துறாங்க. கேட்டால் நான் ஒருத்தரை நம்பினேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், இந்த ஆண்களே ரொம்ப மோசம். ஸோ இந்த மாதிரி பல பதிவுகள் நமது ஆள் மனதில் பதிவாயிருது. இப்படி நல்லவங்கள் ஒரு காலத்தில் கெட்டவங்களாக மாறுறாங்க, கெட்டவங்கள் ஒரு வேளை நல்லதாக மாறுறாங்க. ஆக மொத்தம் இந்த உலகம் நல்லது கெட்டது அப்படிங்கிற 50-50% நிறைஞ்சிருக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நல்லவங்களாக மாற்றவும் முடியாது, எல்லாத்தையும் கெட்டவங்களாக மாற்றவும் முடியாது. இதுதான் உலக நியதி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக்குவோம். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல காத்திருப்போம். நமது நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அவங்க உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரிகிற வரைக்கும் காத்திருப்போம். அதுக்கப்புறம் கண்டுக்குவோம், அவங்கள புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் கலப்போம். காத்து கண்டு கலை அப்படிங்கிற ரகசிய வித்தையை கற்றுக்கிட்டு இனி நாம் நிம்மதியாக வாழ்வோம். நமது கூட இருக்கும் அனைவரையும் நிம்மதியாக வாழ வைப்போம். வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.